இப்ப தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க வார் 2 மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வார் 1ல ஒரு இந்தியன் ஸ்பையா வேலை செஞ்சுட்டு இருந்த ரித்திக் ரோஷன் இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக சில வேலைகளை செய்யறாரு. சோ அவரை தடுத்து நிறுத்துறதுக்காக ஜூனியர் என்டிஆர் உள்ள வர அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிரடி பேக் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. என்னுடைய ஒப்பீனியன் படி இந்த மூவி அவ்வளவா ஒர்க் அவுட்லாம் ஆகல, ரொம்ப போரிங்கா தான் இருந்தது. இவங்க ஹாலிவுட் அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போகணும்னு சொல்லி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. பட் சிஜி ஒர்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கை கொடுக்கல. படத்துலயும் ஸ்டோரி பெருசா சொல்லிக்கிற அளவும் கிடையாது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் கிடையாது, ரொம்பவே போரிங்கா தான் இருந்தது. லாஜிக்கே இல்லாம நீங்க ஆக்ஷன் மூவிஸ் ட்ரை பண்ணுவீங்க, கண்டிப்பா இந்த மூவியை நீங்க ஒன் டைம் தியேட்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் முழுக்கவே ஃபைட்னு தான் போவோம். கிட்டத்தட்ட 3 hours கிட்ட ரன் ஆகுற இந்த மூவில பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷனுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் வச்சு இன்ட்ரோடக்ஷனும், ஜூனியர் என்டிஆருக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் வச்சு இன்ட்ரோடக்ஷனும், அண்ட் ரெண்டு பேர் சந்திக்கிறப்போ ஒரு ஃபைட் வச்சு 20 நிமிஷம் சொல்லிட்டு 1.5 மணி நேரம் இதுலயே போயிடுது. சவுத் சைடுல நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்காதனாலையும் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னாலையும் வார் 2 பாக்ஸ் ஆபீஸ்ல டிசாஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. மேபி ஒரு 40 minutes ட்ரிம் பண்ணிட்டு கதையில கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா இந்த படம் கொஞ்சம் பாக்குற அளவுக்காச்சும் இருந்திருக்கும். சோ இந்த படத்தை நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.